நாட்டின் மக்களிடத்திலே இரு கைகளையும் விரித்து ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறான். என் அன்பு மக்களே, கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்கிறான். அவன்தான் மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ். அவனுக்கு பின்னே ஒருவன் பகத்சிங், 22 வயது இளைஞன். என் தலைவனைப் போலவே 18 வயதிலே களத்திற்கு வந்தவன். மரணிக்கும் போது 22 வயது. புரட்சி என்றால் என்ன? ரத்தம் சிந்தும் வன்முறையாக இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் இல்லை. இங்கே தனிநபர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள வாய்ப்பில்லை. பிறகு என்ன புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்கிறான் இளைய புரட்சியாளன் பகத்சிங். இதையெல்லாம் படிக்கிறான், வாசிக்கிறான், நேசிக்கிறான். ஆனால் இத்தனை வழித்தடங்கள் இருந்த போதும் இந்திய நிலத்தில் இந்திய தேசிய ராணுவம் INA என்ற ராணுவத்தை கட்டி அது நாட்டின் விடுதலைக்கு போராடிய புரட்சியாளன் சுபாஷ் சந்திர போஸை தன் வழித்தடமாக ஏற்கிறான், முன்னத்தியராக ஏற்கிறான். என் அரும் தம்பி தங்கைகளே, அருமை தமிழ் சொந்தங்களே, அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய். கொலைவாளின எடடா மிக கொடியோர் செயல் அறவே. இடையில இந்த அதிகாரத்தை நிறுவுவதற்கு உனக்கு ஏதாவது இடையூறு வந்தால் கொலைவாளின எடடா மிக கொடியோர் செயல் அறவே. குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா என்று நம்முடைய புரட்சி பாவலன் தாத்தா பாவேந்தன் பாரதிதாசன் பாடுகிறார். அப்படி ஒரு புலி கொலைவாளினை எடுத்தது. பண்ண பழகடா பச்சை படுகொலை, பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை என்றார். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே என்றார். இதைத்தான் சுவாசமாக பிடித்துக் கொண்டான். என் தமிழை பழித்தவன் பைந்தமிழ் இனத்திற்கு விடுதலை எடுத்த. அதனால்தான் பிரபாகரன் என்பவன் என் உயிரினுக்கு இனிய என் உடன் பிறந்தார்களே, பார்வதி தாயின் வயிற்று வழியில் வந்தவன் அல்ல, பைந்தமிழ் தாயின் வரலாற்றின் வழியில் வந்தவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அவன் வரலாற்றின் மகன். வரலாற்றின் மகன். இவ்வளவு பெருமைக்குரிய என் இனம், என் மொழி சிதைந்து அழிவதா? இதை பார்த்து கொண்டு மான தமிழச்சி மாறில் பால் குடித்த ஒரு மகன் மண்டியிட்டு கிடப்பதா? இந்த உணர்வில்தான் ஒரு மகன் நிமிர்கிறான். எங்கள் முன்னவர்கள் வரலாறு என் வழிகாட்டி என்றது அவன் வெறும் வார்த்தை அல்ல. என் அன்பு தம்பி தங்கைகளே, அவன் வரலாறு என்ன? சேர சோழ பாண்டிய மூவேந்தர்களும் ஒன்று நிற்காதது அவன் கற்றுக்கொண்ட படிப்பு. தன்னின பகை ஒருவனுக்கொருவன் மோதி அழிந்தது. வரலாறு என்பது வழி நடத்தும். வரலாற்றின் வழி நடந்துதான் ஒவ்வொரு தேசியனமும் விடுதலை பெற்றிருக்கிறது. நான் எங்கு வாழ்ந்தேன் எங்கு வீழ்ந்தேன் என்பதை அறிந்து தெரியாமல் எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது. இதைத்தான் ஹோசிமின் சொல்றான், வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது என்கிறது. லெனின் சொல்லுகிறான், வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசிமின். அண்ணல் அம்பேத்கர் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார். இதையெல்லாம் உணர்ந்தவன் தான் எண்ணின வரலாறு என்ன வழிகாட்டுது? உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசை நிறுவிய என் பாட்டன், நம் தலைவன் ஏந்திய புலிக்கொடி, அவன் பிள்ளைகள் நாம் ஏந்திர புலிக்கொடி, அதே கொடியை ஏந்தி பல்வேறு நாடுகளை வென்றான். என்ன பிழை? நம் கொடியை ஏற்றினான்,
தன் மக்களை குடியேற்றாது வந்து விட்டான். அதனால் தமிழ் தேசியன மக்களுக்கென்று ஒரு தேசம் வேண்டும் என்கிற கனவு அவனுக்கு இல்லை. இதுதான் அவன் படித்த வரலாறு. அவன் என்ன உணர்கிறான்? ஒரு தேசிய இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் முழுமையான விடுதலையை அடையும். இதுதான் உலக வரலாறு உணர்த்தும் உண்மை. 26,000, 4 லட்சம், 10 லட்சம், 6 லட்சம் மக்களதை கொண்ட இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிறது. தன்னுடைய மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் காத்து வாழ்கிறது. ஆனால் இவ்வளவு பெருமை கொண்ட இனம் கேரள கவிஞன் ஆற்றூர் ரவிவர்மா உலகிலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் சீனர்கள், கிரேக்கர்கள். அவர்களுக்கு இணையாக உலகிலே இந்தியாவில் தமிழர்கள் மட்டும்தான் தங்கள் தாய்மொழியிலே ஆக பெரும் இலக்கியங்களை படிக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அடுத்தவரை அவன் சொல்வது மிகவும் கவனிக்க வேண்டும். அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்ற பதிவை செய்கிறார். பசுமாட்டின் கண்ணுக்குட்டியை தேரில் சென்ற இளவரசன் தேர்காலில் கொண்டு விட்டான், தேர் சக்கரத்தில் ஏற்றி. அரண்மனை வாசலில் கட்டியிருக்கிற ஆராய்ச்சி மணி, ஒரு மணி, அதை அந்த பசு வந்து அடிக்கிறது. என்ன என்று விசாரித்தால் தன் கண்ணுக்குட்டியை கொண்டு விட்ட செய்தி. அரசனின் ஒரே மகன் இளவரசன் தேரிலே ஏற்றி கொண்டு விட்டான். தெரிந்தது செத்தது மாடு, மாட்டின் கண்ணுக்குட்டி தான். ஆனால் அதற்கு நீதி சொல்ல வேண்டும், அதற்கு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று அதே தேர்காலில் தன் ஒரே மகனை ஏற்றி கொண்டான் மனுநீதி சோழன் என்று படிக்கிறோம். இதை கதை தமிழர்கள் கதை விடுகிறார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் என் அரும் தம்பி தங்கைகளே, கதையில் கூட தமிழன் நீதியை நிலைநாட்டினான் என்கிற வரலாற்று உண்மையை நீங்கள், அதில் உணர்த்த வருகிற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை மன்னர்கள், எத்தனை மன்னர்கள்! ஆனால் தமிழின மன்னோர்கள் தான் கொடையில் வள்ளல்களாக இருந்தார்கள். பாரி, ஓரி, பேகன், ஆய்நெல்லி, அதிகமான், காரி என்று 7 மன்னர்கள் கொடையில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். எப்படிப்பட்ட பரம்பரையில் வருகிறான் நம் தலைவன் என்பதை பாருங்கள். மாட்டுக்கும் நீதியை நிலைநாட்டுகிறான். கொடையில் வல்லன் 326 கிராமங்களை தன் குடிகளுக்கு கொடுத்தான், ஊருக்கு கொடுத்தான். பாரி அவன் ஆகச் சிறந்த வள்ளலாக முடியவில்லை. ஊரையே கொடுத்தான், வள்ளலாக முடியவில்லை. ஒரு கொடிக்கு, ஊரையே குடிக்கு கொடுத்தான், வள்ளலாக முடியவில்லை. ஒரு முள்ள கொடிக்கு தேரை கொடுத்தான், தலை சிறந்த வள்ளலானான். ஏன்? பேசும் திறனற்ற உயிருக்கு கொடுத்து விட்டான். அதனால் வள்ளலில் ஆகச் சிறந்தவன். அந்த பரம்பரையில் மக்களவையிலேயே, பாராளுமன்றத்திலே, சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சிகள் தங்கள் கருத்தை எடுத்துரைக்க வாய்ப்பில்லாத நிலையில் மன்னராட்சியிலே ஒரு சாதாரண குடிமகள், என் கணவனா கல்வன், நீயே கல்வன் என்று தன் கால் சிலம்பை உடைத்து அமைச்சரவையிலே, அரசவையிலே நீதியை நிலைநாட்டுகிறார். ஒரு குடிமகள் மன்னனுக்கு முன்பு நீதி சரிந்ததா தன் ஆட்சியிலே என்று நிலம் சரிந்து விழுந்தான் நெடுஞ்செழியன். இன்றைக்கெல்லாம் சட்டசபையில் வெளிநடப்பு என்று செய்தியை தவிர வேற ஒன்றுமில்லை. ஒரு சாதாரண குடிமகள் மன்னனுக்கு முன்பு கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டினாள் என்பது எவ்வளவு பெரிய ஜனநாயகத்தை நம் முன்னவன் வைத்திருந்திருக்கிறான் என்பதை பாருங்கள். நீ எவனாவும் இரு, என் கோட்டுக்குள், என் நாட்டுக்குள் வந்தால் தமிழனாக வா என்று கட்டியதால் தான் அந்த படை இத்தனை ஆண்டுகள் உறுதியாக இருந்தது. இங்கே தேவர் சுடுகாட்டு வழியே தேவேந்திரர் உடலை எடுத்து போக முடியாது, படையாட்சி சுடுகாட்டு வழியே பறையர் உடலை எடுத்து செல்ல முடியாது.
புதைக்கிற இடத்திற்கு பக்கத்திலே சக தமிழனின் உடலை எடுத்துச் செல்ல முடியாது. அந்த வழியை தனித்தனி சுடுகாடு, தனித்தனி குளம், தனித்தனி பாதை, தனித்தனி பள்ளிக்கூடம், தனித்தனி எல்லாம் தனி. ஆனால் தலைவன் கட்டிய தமிழீழ நாட்டிலே விடுதலைக்காக விழுந்தவர்கள் வீர விதைகளாக தாயின் மடியிலே, தமிழ் தாயின், தமிழீழ தாயின் மடியிலே நீ எவ்வளவு பெரிய வீரனாகவும் இரு, சாதாரண வீரனாக இருந்தாலும் நீ என்ன சாதி என்ன மதம் எல்லாவற்றையும் மறந்து தமிழ் வீரர்களாக, தமிழ் தாயின் பிள்ளைகளாக மாவீரர் துயிலும் இல்லம் என்ற இடத்தில் ஒன்றாக புதைந்தார். இதை தமிழின வரலாற்றிலே சாதித்தவன் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள்தான். நீங்கள் எப்படிப்பட்ட இனத்தின் பிள்ளைகள், எப்படிப்பட்ட இனத்தின் மக்கள், எப்படிப்பட்ட தலைவனை பெற்ற மக்கள். பதவிக்காக பணியாத நிலையும், வசதிக்காக வளையாத முதுகும், தேசத்திற்காக குடும்பத்தையே பாசத்தையே துறக்கிற, குடும்ப பாசத்தையே துறக்கிற மனமும், மண்ணிற்காக மரணிக்கிற குணமும் எவனுக்கு உண்டோ அவனே புரட்சியாளன் என்கிறார். அப்படி பதவிக்காக பணியவில்லை, வசதிக்காக எவனிடத்திலும் வளையவில்லை, தேசத்திற்காக பெற்ற தாய் தந்தர் உடன் பிறந்தார்களை பாசத்தை துறந்தவன், மண்ணுக்காக மரணிக்க துணிந்தவன் தமிழரின வரலாற்றில் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள்தான். அப்படியா? இறைமகன் இயேசு ஒரே ஒரு யூதாஸ், ஒரே ஒரு துரோகி. எங்கள் உயிர் தலைவன் 100க்கும் மேற்பட்ட துரோகி. அவன் பிள்ளை உங்கள் மகன் சீமான் 1000 துரோகிகள், தியானந்தரம் துரோகி. அவரே எனக்கு கற்பிக்கிறார், தம்பி எதிரி எப்பவும் தூர இருப்பான், துரோகி எப்பவும் அருகிலே இருப்பான். இன்றைய துரோகி நேற்றைய நண்பன், நாளைய துரோகி இன்றைய நண்பன். எதிரி எப்பவும் நம் பலத்தை குறிவைப்பான், துரோகி எப்பவும் நம் பலவீனத்தை குறிவைப்பான். அதனால் என்ன செய், எதிரியை கூட மன்னி, துரோகியை ஒருபோதும் மன்னிக்கதில்லை. அவர் மொழியிலே எதிரியை சுட்டுவை, துரோகியை சுட்டுவை, எதிரியை விட்டுவைங்கிறது. இப்படிப்பட்ட நம் பாட்டங்களுக்கு தெரியாதா? மருதுபாண்டியருக்கு தெரியாதா? கடைசி பிறன் என்னரும் தாயே, என் தமிழ் மண்ணே, என் தாய் நிலமே, என்னை மன்னித்துக் கொள் என்கிற பெரிய மருது. வீரமிக்க மறவர் கூட்டம் எழுந்து வரும், உன்னை போராடி விடுதலை செய்யும் என்கிற கடைசியா சொன்ன வார்த்தை தான், என் தலையை வெட்டி காளையார்கள் கோயிலுக்கு முன்னாடி வைடாங்கிறவள. அவர் நினைச்சிருந்தா சமரசம் செஞ்சு வாழ்ந்திருக்கலாம். கிராமம் என்ன கற்பிக்குது தலைவனுக்கு? சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாகலாம்டா. இத வேற வடிவத்தில் சேகுவர சொல்றான். ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறார். எப்படிப்பட்ட பரம்பரை நீ வந்திருக்கான்னு பாத்துக்க. இருக்கிற திமிர் என்ன? உலகத்தில் எந்த இனமும் பெறாத தலைவனை நான் பெற்றிருக்கிறேன். 30 ஆண்டுகளாக பொழுதுபோக்கு களத்தில் இருந்தவனை நீ தலைவனாக இருக்கிறாய். 35 ஆண்டுகளாக என் இன விடுதலை களத்தில், போராட்ட களத்தில், போர்க்களத்தில் நின்றவனை நான் தலைவனாக ஏற்றிருக்கிறேன். யார் சிறந்தவன்? களத்தில் மோதிப்பாப். களத்தில் கோமாளி தலைவனா, என் உயிர் தலைவன் போராளி எங்களுக்கு தலைவனா? இது 2 தான். நீ யாரை ஏற்கிறாய்? யாரை ஏற்கிறாய்? 30 ஆண்டுகளாக பொழுதுபோக்கு களத்தில் நின்றவரையா? 35 ஆண்டுகளாக உன் இன விடுதலைக்கு போராட்ட களத்தில், போர்க்களத்தில் நின்றவனையா? யார் யார்? மகிழ்க்க கோமாளியா, மண்ணின் விடுதலைக்கு நின்ற போராளியா? யார் பக்கம் நிக்க போகிறாய்? நான் உனக்கு தலைவன் அல்ல, அந்த தலைவனின் தம்பி, அவன் மகன்
நான் உனக்கு முன்பு நிற்கிறேன். ஏன்? இந்த பணி எனக்கு ஒப்படைக்கப்பட்டதால் முன்பு நிற்கிறேன். அவ்வளவுதான். நான் என் இனத்தின் விடுதலைக்கு தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக நிற்கப் போகிற எண்ணற்ற தளபதிகளை உருவாக்குகிற முதன்மை தொண்டன், முதன்மை தளபதி, ஒரு பயிற்சியாளர். அவ்வளவுதான். நாம் தமிழர் கட்சி அதற்கு மட்டும் தலைவன் அல்ல பிரபாகரன். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 13 கோடி தமிழ் தேசிய மக்களின் தலைவன். என்னரும் தம்பி தங்கைகளே, இந்த கொடி நாம் தமிழர் கட்சி கொடி என்று எண்ணாதே. இல்லை, நம் பரம்பரை கொடியடா. நம் பாட்டன் கரிகாலனும் அருண்மொழி சோழனும் அவன் மகன் அரசேந்திரன் ஏந்திய கொடியடா. தலைவரே பேசியிருக்கிறார், வச்சிருக்கேன் படத்துல பார். என்னிடத்தில் சொன்னது, பாண்டியன் கொடியை ஏந்தி இருக்கலாம் மீனை, சேரனின் வில்லம்பை ஏந்தி இருக்கலாம், ஏன் புலிக்கொடியை தேர்வு செய்தேன்? அவன்தான் உலகம் முழுமைக்கும் வென்று தமிழர்களுக்கு பேரரசை நிறுவினார். அந்த கொடியை நமக்கான கொடியாக எடுக்க வேண்டும் என்று எடுத்தேன். ஒரு திருத்தம், அது எதிரிக்கு உடம்பை காட்டிக்கொண்டு பக்கவாட்டில் பாய்ந்தது. நான் விடுதலைக்கு பாய்வதால் நேராக பாய வைத்தேன். அதை மட்டும் திருத்திக் கொண்டேன் என்கிறார். என்னிடத்தில் சொன்னது, தம்பி, உலகெங்கும் தமிழனுக்கு ஒரே கொடியாக இருக்க வேண்டும், அது புலிக்கொடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். பாண்டியன் கொடியை ஏந்தி இருக்கலாம் மீனை, சேரனின் வில்லம்பை ஏந்தி இருக்கலாம், ஏன் புலிக்கொடியை தேர்வு செய்தேன்? அவன்தான் உலகம் முழுமைக்கும் வென்று தமிழர்களுக்கு பேரரசை நிறுவினார். அந்த கொடியை நமக்கான கொடியாக எடுக்க வேண்டும் என்று எடுத்தேன். ஒரு திருத்தம், அது எதிரிக்கு உடம்பை காட்டிக்கொண்டு பக்கவாட்டில் பாய்ந்தது. நான் விடுதலைக்கு பாய்வதால் நேராக பாய வைத்தேன். அதை மட்டும் திருத்திக் கொண்டேன் என்கிறார். என்னிடத்தில் சொன்னது, தம்பி, உலகெங்கும் தமிழனுக்கு ஒரே கொடியாக இருக்க வேண்டும், அது புலிக்கொடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த நிலத்தில் இறக்கினோம் என்று எண்ணினான். இந்த நிலத்தில் அவன் மகன் தூக்கினேன் என்று தூக்கினேன். இதனால் இது கட்சி கொடி அல்ல, உன் பரம்பரை கொடி. அந்த திமிரோடு தூக்கி பிடி. நம்ம கொடியடா. இது வண்ணம் இல்லடா, அதுல இருக்கிறது வண்ணம் இல்ல. போருக்கு செல்லுகிற மரபினன் மஞ்சள் அழை கட்டி மஞ்சள் இட்டு குங்குமம் இட்டு போருக்கு செல்லுகிற மரபினன். அதனால் மஞ்சள். போர்க்களத்திலே ரத்தம் சிந்தி மண்ணை மக்களை மானத்தை காத்த மரபினன். அதனால் சிவப்பு. சிவப்பு மஞ்சள் வண்ணங்கள் சூரிய நெருப்பின் மிச்சங்கள். காந்தல் மலர் நாளைக்கு மாவீரர் தினத்துக்கு காலிலே தூவுமே, கல்லறைகளில் தூவுமே காந்தல் மலர். அதன் வண்ணத்தை பார், மஞ்சள் சிவப்புல இருக்கும். அதுதான் நம்ம எண்ணம். அதைத்தான் கொடியாக தலைவர் வடிவமைத்தார். அவன் மகன் நான் அதையே தூக்கி பிடிக்கிறேன்.